இந்து தமிழ் இணையதள வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். விகாரி வருஷத்திற்கான புத்தாண்டு பலாபலன்கள். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விகாரி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த் ருது சித்திரை மாதம் 1ஆம் நாள். அன்றைய தினம் நவமியும் ஆயில்யம் நட்சத்திரமும், நவமினா சுக்லபக்ஷ நவமியும் ஆயில்யம் நட்சத்திரமும் சூலநாம யோகமும் கௌலவ கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை 17:40, அதாவது மத்தியானம் 1:15 கடக லக்னத்தில் இந்த விகாரி வருஷமானது பிறக்கிறது. புதனை ராசிநாதனாக கொண்ட மிதன ராசி அன்பர்களே, இந்த விகாரி வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு வருஷம். ஏன்னா கிட்டத்தட்ட 18 வருடத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான ராகு பகவானுடைய வருகையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பொதுவாக மிதுன ராசின்னு எடுத்துட்டோம்னா எல்லா இடத்துலையும் நாம் பார்க்குறோம், கேட்குறோம், கண்டச்சனி நடந்துகிட்டு இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இருக்கிறதுலையே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் என்பது ராகு கிரகத்தை தான் நம்ம நவகிரகங்களில் சொல்லுவோம். பட் ராஜகிரகம் என்பது சூரியனாக இருக்கலாம். நவகிரகங்கள்லேயே ராஜா அவர் தான், ராஜகிரகம் அவர் தான். ஆனால் அவரையே ஒரு 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 நிமிஷத்தில் மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ராகு பகவான் தான். அவரே உங்கள் ராசியில் இருக்கார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மித்திர கிரகம், அதாவது நட்பு கிரகம். கண்டிப்பாக அவர் நல்லது மட்டும்தான் செய்வார், கெடுதல் செய்ய மாட்டார். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் மீண்டும் வேகம் பெறும். நிறைய விஷயங்கள், தள்ளி போய் கொண்டிருந்த விஷயங்கள், கிடப்பில் இருந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எப்போவோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்யணும்னு நினச்ச காரியங்களெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் ஆரம்பிப்பீங்க, செய்வீங்க. குடும்ப ஸ்தானம் மிக மிக வலிமையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலம் தருவதைப் போல இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் கட்டாயமான முறையில் குழந்தை பாக்கியம் கிட்டும். தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி குரு பகவானை 5ஆம் பார்வையினால் பார்க்க இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் மிக 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 சுமூகமாக நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். முக்கியமாக பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். லோன் அடையும். இந்த வருஷத்துலேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லோன் அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்கிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரை கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்பின் மதிப்பு உயரும். புதிய வீடுமனை பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படும். வாடகை வீட்டிலேருந்து கண்டிப்பாக அந்த வருஷம் நீங்கள் உங்கள் சொந்த வீட்டுக்கு போய் பால் காய்ச்சுவீங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு ராகு பகவான் கொஞ்சம் எதிர் கிரகம். அதனால் அந்த ராகு பகவானுடைய சஞ்சாரங்கள் ராசியில் இருக்கிறதுனால அரசியல் சார்ந்து ஒரு முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். கலைத்துறையினரை பொறுத்தவரை வாய்ப்புகள் கொட்டுன்னு கொட்டும். புதிய விஷயங்கள், புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் ரொம்ப 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 கவனமாக ஸ்ரத்தையாக படிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதிகமான முயற்சிகள் அவசியம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய மேம்பாடு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயற்கரிய மிகப்பெரிய செயல்களை நீங்கள் செய்வீர்கள், சாதனைகளை புரிவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் மிக மிக அதிகமாக நடைபெறும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். ஓம் நமோ நாராயணாயா என்ற 8 எழுத்து மந்திரத்தை தினமும் எந்திரிச்ச உடனே நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு 11 முறை அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அன்றைய நாள் மிக மிக இனிதான ஒரு நாளாக அமையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெண்மை. மதிப்பெண்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு 69% நாம் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம்.